நாகப்பட்டினம் மருத்துவமனை இங்கே மூடப்பட்டு அந்த இடத்துல பகப்பேறு மருத்துவமனை அதோடு சேர்த்து குழந்தைகள் நல காப்பாற்ற வைப்பதாக, குழந்தைகள் நல மருத்துவமனை வைப்பதாக, ஒரு தாலாட்டு மருத்துவமனை வைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்து நான் உள்ளே சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பாக செயல்பட்ட மருத்துவமனையின் சிறப்பு என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியிலே சுனாமி பாதித்த பகுதி, கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட சுனாமி சடலங்களை போஸ்ட்மார்டம் ரிமார்க் செய்து அடையாளம் கண்டுபிடித்து உரியவர்களை ஒப்படைத்து முறையாக தகனம் செய்த ஒரு நிகழ்வு இந்த மருத்துவமனைக்கு உண்டு. அது மட்டுமல்ல, பல்வேறு புயல் நேரங்களிலும் சமீபத்தில் ஏற்பட்ட கொரோனா நேரத்திலும் மிக அழகாக செயல்பட்டது. ஒரு கற்பனையாக வைத்துக் கொள்வோம், இறைவன் காப்பாற்றுவான், மீண்டும் கொரோனா வர வேண்டாம். இதாவது இது போன்ற ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களை அட்மிட் செய்து வைத்திருந்த இந்த நாகை மருத்துவமனை அப்படியே கற்பனை பண்ணி இந்த கொரத்தூர் கிராமத்தில் இவர்கள் 1000 பேர் தங்க வைத்தால் அவர் 1000 பேருக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர்கள், பால் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர்கள், அல்லது சுடுதண்ணீர் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய மக்கள், அல்லது அவர்களை பார்க்க அவர்களுக்கு உதவ செல்லக்கூடிய மக்கள் எங்கே சென்று எங்கே நிற்பார்கள்? மருத்துவமனைக்கு அங்கே தண்ணி இல்லை. 4 லட்சம் லிட்டர் தேவை என்ற நிலையில் 1 லட்சம் லிட்டர் தான் நல்ல தண்ணீர் கிடைக்கிறது. இப்போவே திறந்த புதுசுலேயே பக்கெட்டை கொண்டாந்து கீழே வைக்கிறாங்கன்னு செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறேன். அங்கே இல்லை. குழந்தைக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு வழி இல்லை. திருவாரூரில் ஹைவே, தஞ்சாவூர் திருவாரூர் ஹைவேயில் தஞ்சாவூர் திருவாரூர்லேருந்து 3 கிலோமீட்டர் திறந்த மருத்துவமனை ஒரு இட்லி கிடைக்காம ரொம்ப மோசமான தான் இருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் முன்னேறி இருக்குது. ஹைவேல திறந்த மருத்துவமனைக்கே இப்போ இங்கே ஒரத்தூர் திறந்த மருத்துவமனை முன்னேறும் 25 ஆண்டுகளாகும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். அது வரைக்கும் அந்த மக்கள் படுகின்ற கஷ்டம், இரவில் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருகிறது அல்லது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறது, வழி தெரியாத ஊருக்கு எப்படி செல்ல முடியும்? வழியெல்லாம் போட்டு நீங்கள் எல்லாம் செஞ்சு வச்சாலும் முடியும். அவ்வளோ பேரையும் இந்த நாகப்பட்டினத்துலேருந்து ஆம்புலன்ஸில் கொண்டு போக முடியுமா? சாத்தியப்படுமா? 3 லட்சம் மக்கள் இருக்கிறார்களே. நீங்கள் சில பேர் கால்குலேட் பண்ணி, அந்த நாகை நகரத்தில் 1 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள், 1 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 1 லட்சம் வாக்காளர்கள், வாக்கு இல்லாத 18 வயசு கீழ்பட்டவர்கள், வாக்கு இல்லாத மக்களாம் சேர்த்தால் கிட்டத்தட்ட 2.5-3 லட்சம் பேர் இந்த நாகப்பட்டினத்தில் இருக்கிறாங்க. நாகப்பட்டினம் மட்டும்தானா? திட்டச்சேரி, திருமருகல், இங்கே நாகூர், கீவளூர், பறையாறு, தரங்கம்பாடி, இன்னும் நாகப்பட்டினத்தில் மருத்துவக் கல்வி வராததால் அங்கேருந்து இங்கே தான் கேஸெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பகுதியில் பார்க்க போனாக்கா சீர்காழி, செம்மனார் கோயில், இப்படி எல்லா ஊர் மக்களும் சேர்த்தால் கிட்டத்தட்ட ஒரு எம்பி தொகுதிக்கான 10 லட்சம் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தங்க ஊசி என்றதால் யாரும் வயிற்றில் குத்தி கொள்ள முடியாது. ஆகவே நாகை மக்கள் என்ன கேட்குறாங்க? எனக்கு அதீத சுகத்தை தா என்று கேட்கவில்லை. அடிப்படையான ஒரு மருத்துவமனை, அதில் என்ன வேணும்? நமக்கு வேண்டியது அவசர சிகிச்சை பிரிவு, அதுதான் முக்கியம் நமக்கு. அது இல்லை. சரி, நாகப்பட்டினம் மாவட்டத்திலே நான் கேட்குறேன், ஏதாவது ஒரு தனியார் ஆஸ்பத்திரி இருக்கிறதா? அவசர சிகிச்சை பிரிவு உள்ள ஏதாவது ஒரு தனியார் மருத்துவமனை இருக்கிறதா? வெண்டிலேட்டர் உள்ள ஏதாவது ஒரு மருத்துவமனை இந்த மாவட்டத்தில் இருக்கிறதா? கிடையாது. அதை ஏன் நீங்கள் இங்கேயே வச்சுங்க? நீங்கள் இப்போ கட்டிட்ட காரணத்தினால அங்கேயே வச்சுக்கோங்க, வானான்னு சொல்லவில்லை. அங்கே நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சீங்க. நாகப்பட்டினத்தில் எங்களுக்கு வெண்டிலேட்டரோடு கூடிய எமர்ஜென்சி கவுண்டர் வைக்கப்பட வேண்டும். அது ஃபுல் ஃப்ளெட்ஜாக இயங்கப்பட வேண்டும். ஆகவே இதை தெளிவாக அரசு காது கொடுத்து கேட்க வேண்டும். மாவட்டத்துக்கு மருத்துவக் கல்லூரி வந்த பிறகு அரசு மாவட்ட மருத்துவமனை இயங்க முடியுமா என்ற கேள்வி வைத்ததன் காரணத்தினால் பல்வேறு அரசியல்வாதிகளும் பொதுநலவாதிகளும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதாமே, இதுக்கு என்ன வழி இருக்கா சொல்லுங்கள் என்று நம்முடைய ஃபோனிலும் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். இது முற்றிலும் தவறான பதிலாகும். அரசு மருத்துவக் கல்லூரி என்று வந்துவிட்டால் மாவட்ட மருத்துவமனை மூட வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அந்த மருத்துவமனையை அரசு மருத்துவக் கல்லூரியின் உறுப்பு மருத்துவமனையாக நடத்த முடியும் என்பதற்கு நல்ல உதாரணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தஞ்சாவூரில் 1970 நடக்கிற, எனக்கு வருஷம் ஞாபகம் இல்லை, மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்க போது அங்கே மாவட்ட மருத்துவமனையாக இங்கு வந்த ராசா மிராசுத்தார் மருத்துவமனை அப்படியே மருத்துவக் கல்லூரியின் உறுப்பு மருத்துவமனையாக மாற்றப்பட்டு இன்றளவும் செயல்பட்டு வருகிறது, மக்களுக்கு சேவையாற்றி வருகிறது மிக சிறப்பான முறையில். அதுபோலத்தான் விழுப்புரத்தில் உள்ள மருத்துவமனை,
அப்போ மருத்துவமனையை நடத்த முடியும் என்ற நிலை இருக்கும் பொழுது நாகையில் மாத்திரம் இந்த மருத்துவமனையை மூட வேண்டிய அவசியம் என்ன? அப்படி மூடினால் பக்கத்தில் இருந்தால் பரவாயில்லை. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரம், 14-15 கிலோமீட்டர் தூரம் சாலை போக்குவரத்து சரியாக இல்லாத, இருட்டடைந்த, ஒரு ஆட்டோ வசதி கூட இல்லாத, ஒரு தண்ணீர் விலை கொடுத்து வாங்க முடியாத, குழந்தைகளுக்கு பால் வாங்க முடியாத ஒரு குக்கிராமம். அந்த கிராமத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எல்லா மக்களும் அங்கு செல்ல வேண்டும் என்று கட்டாய திணிப்பாக கொண்டு வருவது மக்களுக்காகத்தானே சேவை. அங்கே படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் இங்கே வர வேண்டும், இவ்வளோ தூரம் வர வேண்டும், வரட்டும். மாணவர்கள் எங்கே சென்றால் என்ன? அந்த 50 மாணவர்கள், வருஷத்திற்கு 50 மாணவர்கள் இங்கே வருவதற்காக இவர்கள் அத்தனை லட்சம் 3 லட்சம் மக்களை அங்கே கொண்டு சொல்லி எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. இது நாகப்பட்டினத்தில் சாபக்கேடு என்று நான் கருதுகிறேன். என்று சொல்ல இன்டர்நெட் நோட்டில் கிட்டத்தட்ட 200 ஆண்டு காலமாக நாகப்பட்டினத்துடைய சாபக்கேடு இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. நாகப்பட்டினத்தில் மிக சிறப்பாக இறங்கி வந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை இங்கிருந்து திருச்சி பொன்மலைப்பட்டிக்கு மாற்றப்பட்டது. அதில் விசேஷம் என்ன தெரியுமா? நாங்கள் மாற்றப்பட்ட பிறகு அங்குள்ள தொழிற்சங்கத்தின் கல்வெட்டை காந்தியடிகள் சுதந்திரத்துக்கு முன்பு துவக்கி வைத்த பொழுது அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய பெயர் நாகை ரயில் பெட்டி தொழிற்சங்கம் என்று தான் திருச்சியில் அது போல இன்றைக்கி அந்த கல்வெட்டு இருக்குது, மாற்றப்பட்டது. அதுபோல் நாகையில் சிறப்பாக இயங்கி வந்து சுமார் 45 ஆண்டு காலம் இயங்கிய சென்ட் ஜோசப் கல்லூரி திருச்சிக்கு மாற்றப்பட்டது. நாகப்பட்டினத்தில் நடராஜன் தமிழ் ஸ்கூல் தற்போது இருக்கக்கூடிய இடத்துல இயங்கி வந்த தமிழ் கல்லூரி இங்கிருந்து திருவையாருக்கு மாற்றப்பட்டது. இப்படி ஒன்றாக மிகவும் அழகாக செயல்பட்டு சிதம்பரம், ரெசூலா, ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் போன்ற கப்பல்கள், ஜாவா, சுமத்ரா, மலேசியா போன்ற ஊர்கள் எல்லாம் நாடுகள் எல்லாம் சென்று வந்த நாகை துறைமுகம் மூடப்பட்டது. காரணம் என்ன சொன்னார்கள்? ஆழ்கடல் இல்லை. நேற்று வந்த காரைக்கால் வாஞ்சூரில் உள்ள துறைமுகம், நாகூரிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் வாஞ்சார் துறைமுகம் ஆழப்படுத்தி அந்த மிகவும் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை அரசால் செய்ய முடியாதா? இது மாத்திரமல்ல, நாகை இயங்கி வந்த கெயில் என்று சொல்லக்கூடிய கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் என்று சொல்லக்கூடிய எரிவாயு மின் கழகத்தினுடைய அந்த அலுவலகம், தலைமை அலுவலகம் இங்கே இயங்கி கொண்டு நாகப்பட்டினத்தில் கொண்டு இது பாண்டிச்சேரிக்கு மாற்றப்பட்டது. ஏன் மாற்றப்பட்டது? பாண்டிச்சேரி மாநிலத்தில் கேஸ் கிடைக்குதா? எங்கேயாவது கேஸ் எடுத்திருக்காங்களா? கேஸ் கிடைக்கிறது நாகப்பட்டினத்தில், தமிழ்நாட்டில். இது மாற்றப்பட்ட காரணம் என்ன? யாருக்கும் தெரியாது. நாகையில் இயங்கி வந்த ஐஓபியினுடைய ரீஜனல் அலுவலகம் பாண்டிச்சேரிக்கு மாற்றப்பட்டு விட்டது. இதில் என்ன நமக்கு பாதிப்புன்னு கேட்கலாம். வியாபாரிகள், மற்ற மக்கள் லோன் வாங்கும்போது, ஏதாவது கடன் வாங்கும்போது அங்கே சேங்ஷனுக்காக பாண்டிச்சேரிக்கு அலைய நேருகிறது. இங்கே இருந்ததை விட்டார்கள். இதை யாரும் கேட்கவில்லை. இப்படி அடுக்கடுக்காக நரிமணத்திற்கு மேற்கே 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கிராமத்தில் அமைந்திருந்த தமிழ்நாடு எரிவாயு மின் திட்டம் நல்லா இயங்கி கொண்டது மூடப்பட்டது. காரணம், அதுக்குள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மூடப்பட்டது என்றார்கள். மாற்று தொழில்நுட்பம் அப்ளை பண்ணி பார்க்கப்படவில்லை. அது மாதிரி இங்கே இருக்க வேண்டிய நிறுவனங்கள் என்னென்ன என்று பார்க்கணும். இதெல்லாம் இங்கேருந்து போனதை பற்றி வைத்தறிஞ்சு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இருக்க வேண்டிய நிறுவனங்கள் என்ன என்னன்னு பார்க்கணும். இந்த போன நிறுவனம் இன்னொன்று இருக்குது. நான் ரயில்வே ட்ரைனிங் சென்டர் நாகப்பட்டினத்தை இயங்கி கொண்டிருந்தது. அதுவே இங்கேருந்து எடுத்துக்கொண்டு போயிட்டார். ரயில்வே தொழிற்பட்டி தொழிற்சாலை மட்டுமல்ல, ரயில்வே ஊழியருக்கான பயிற்சி நிலையம் இங்கே நடந்து கொண்டிருந்தது. அதையும் எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். இப்படியே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே இருக்க வேண்டியது என்னென்னு யோசிச்சு பார்க்கணும். ஓஎன்ஜிசி பக்கத்தில் உள்ள நிறைவி என்ற காரைக்காலை சேர்ந்த நிறைவில இயங்கி கொண்டிருக்கிறது. இதுவரை அந்த ஓஎன்ஜிசி தற்காலிக கட்டடத்தில் மேலே செட்டு கூட தான் எடுத்துப்பாங்க, பார்க்கலாம், இயங்கி கொண்டிருக்கிறது தலைமை அலுவலகம். ஆனால் அது எங்கே இருக்க வேண்டும்? நாகப்பட்டினத்தில் நரிமணத்தில் பெட்ரோல் குரூடாயில் கிடைக்கிது. அப்போ நாகப்பட்டினத்தில் தானே இருக்கணும். ஆனால் வைத்திருக்கக்கூடிய இடம் எது? காரைக்கால். இங்கே இருந்தால் என்ன, அங்கே தான் நீங்கள் கேட்கலாம். இங்கே இருந்தால் அவர்கள் கட்டக்கூடிய நகராட்சி வரி இந்த நகராட்சிக்கு வரும். அது மூலம் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். அது மட்டுமல்ல, கோடான கோடி ரூபாயை ஜிஎஸ்டி அவர் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மைனிங் டேக்ஸாக செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பங்கு நமது மாநிலத்துக்கு வரும், நமது மாவட்டத்துக்கு வரும். இதை கேட்பதற்கு வழி இல்லை. அது மாத்திரமல்ல, இதை நான் பிரச்சனையாக கிளப்பும் பொழுது, நான் சட்டமன்றம் இருக்கும்போது ஒரு பிரச்சனையாக கிளப்பும்போது, அந்த நேரத்தில் ஓஎன்ஜிசிக்காரர்களுக்கான குடியிருப்பை கட்டுவதற்கான ஒரு திட்டம் வந்தது. அந்த குடியிருப்புக்கான இடத்தை ஒதுக்கித்தார்கள் என்று தமிழ்நாடு அரசில் ஓஎன்ஜிசி நிர்வாகம் கேட்டபொழுது, தமிழக அரசு சுணக்கம் காட்டிய நேரத்தில் பாண்டிச்சேரி முதல்வர் அவர்கள் நேரடியாக ஓஎன்ஜிசி அலுவலகத்துக்கு வந்து நாங்கள் தருகிறோம் என்று திருநள்ளாறு ரோட்டில் இடத்தை கொடுத்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 200 வீடுகள். 200 வீடுகள் என்ன நன்மையா? அந்த ஒவ்வொரு அதிகாரிகளும் ஒவ்வொரு அலுவலர்களும் 2 லட்சத்துக்கு மேல் சம்பளம் பெறுபவர்கள். அவர்கள் அந்த பணத்தில் 1 லட்சம் செலவு செய்தால் கூட
மாதத்துக்கு 2 கோடி ரூபாய் இங்கே உள்ள மார்க்கெட்டில் இங்கே கறி வாங்க, காய்கறி வாங்க, சாப்பாடு வாங்க, பெட்ரோல் போட இப்படின்னு இங்கே புலரும் போய்விட்டது. இப்படி இருக்க வேண்டியதெல்லாம் போய்கொண்டே இருக்கிறது. இதை கேட்பதற்கு ஆள் இல்லாத நிலையில் இன்று போவது மருத்துவமனை, நாளை போக இருப்பது பஸ் நிலையம். அதுவும் போய்விட்டால் அந்த நாகப்பட்டினத்துடைய மத்திய பகுதி கோர்ட் அந்த பக்கம் போச்சு, மருத்துவமனை மூடியாச்சு, மிகவும் இருண்ட நகரமாக காட்சியளிக்கும் என்ற நிலை. அவ்வளவு நிலையில்தான் நாம் இதை கதறிக்கொண்டிருக்கிறோம். மக்கள் விழிப்படைய வேண்டும். அரசு ஒரு பகுதி மக்களை வஞ்சிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த போராட்டம் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மக்களும் களத்துக்கு வர வேண்டும், இழந்ததை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நிலையிலே நான் இது குறித்து தெளிவாக இன்னும் நான் சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் விரைவில். பரபரப்பான மற்றும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் அப்டேட்ஸுடன். சப்ஸ்கிரைப் செய்திருங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.